அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேரன்பிற்குரிய தேச பற்றாளர்களுக்கும் அன்பார்ந்த கனிவான வணக்கங்கள். 2021 தேர்தல். அந்த தேர்தல் களத்தில் இறங்குறதுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இருக்காங்க, அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்போ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி அந்த மனுக்களை கேட்டிருந்தாங்க. அந்த மனுக்கள் நான் தாராபுரத்தில் ஒரு மனு கொடுத்துருந்தேன். எஸ்சி சமூகம் அவர்களுக்கு சுமார் 40 ஆண்டுகளாக வாழ்ந்து இதுவரைக்கும் வீட்டுமனை பட்டாக்களும் இலவச வீடு ப்ளஸ் பட்டா, நம்ம தாழ்த்தப்பட்ட கட்ட இயலாதவர்களுக்கு, பெற முடியாதவர்களுக்கு இதுவரைக்கும் எல்லா ஆட்சியாளர்களும் ஆண்டு கொண்டு வந்தவர்களும் எல்லா சமூக மக்களுக்கும் இயலாதவர்களுக்கு வருமானத்தின் அடிப்படையில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போது அதுக்கான விளக்கம் நான் கொடுத்துருந்தேன் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள்ட்ட. நாங்கள் ஒரு 0 என்ற மதிப்பில் இருக்கிறோம். நாங்களாம் ஹீரோவாக வாழ வேண்டியவங்க, ஆனால் 0 மதிப்பீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் 40-50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அனைத்து எங்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் இங்கே எண்ணற்ற கட்சியிலிருந்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதில்தான் என் சமூக மக்களும் சமுதாய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பட்டாக்கள் முன்னோர்களின் பெயரில் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அதை எங்கள் பெயருக்கு மாற்றுவது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அது எங்கள் பெயருக்கு மாற்றவே முடியாத ஒரு சிரமத்தில் இருப்பதாகவும், இதனால் எங்களுடைய வாழ்க்கை 0 மதிப்பீட்டில் அரசு புறம்போக்கு நிலமாக காட்டப்படுகிறது. இதனால் எங்களுடைய வாழ்க்கையும் வாழ்ந்து வந்ததற்கான ஆதாரமும் 0 மதிப்பீட்டில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். அது குறித்து தொலைபேசி வாயிலாக ஒரு பெண்மணியானவர் தகவல் கேட்டாங்க. அதுக்குண்டான சரியான ஆதாரங்கள் கொடுத்தேன். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பூர்த்தி செய்து கொண்டார்கள். மார்ச் மாதம் தேர்தலும் போது நான் தாராபுரத்தில் மனு கொடுத்தேன். ஏப்ரல் மாதத்துக்கு தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாலே ஒரு பெண் இது குறித்து நீங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க, அதோட விஷயம் என்ன அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு சரியான ஆதாரத்தை காட்டி பேசியிருந்தேன் தொலைபேசி வாயிலாக. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் 12.29 லட்சம் மக்கள்களுக்கு வாழ்ந்து வந்த சொந்த இடங்களே அவர்களுக்கு கேள்விக்குறியாக, அவர்கள் பெயரில் இல்லாமல் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது எல்லாம் தற்சமயம் சமூக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பேருக்கு சொந்தமாக மாறுறதுக்கு ஆணையிட்டு வழங்கியிருந்தாங்க. அது ஒரு மக்களுடைய கோரிக்கையை செய்கிறதுங்கிறது உலகத்திலேயே சிறப்பு. இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு ஒரு 100 பேர் போகிறாங்க. எல்லாருமே கடவுள் நல்லது பண்ணுவாருன்னு போவாங்க. ஆனால் 4 பேர் தான் நல்லா இருப்பாங்க, மீதி 96 பேர் அதே வறுமையில் இருப்பாங்க. கோயிலை நம்ம எதிர்த்து பேச முடியாது. சாமி மோசம், நானும் தான் போனேன், நானும் தான் காணிக்க போட்டேன், நானும் தான் பழம் வாங்கிட்டு போனேன், நானும் தான் தேங்காய் வாங்கிட்டு போனேன். ஆனால் ஏனோ ஒரு விஷயம் ஒரு சிலரால் அது நடக்காமல் போயிடும். ஆனால் சொன்னதுக்கு பிற்பாடு நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 12.29 லட்சம் மக்கள் நம் சமூகத்தை சார்ந்த மக்கள்களுக்கு அது பயனாக இருந்தது. இப்போவும் சொல்கிறேன், தேர்தலுக்கு முன்னால் உங்களுடைய சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்கு இன்னும் என்ன தேவை யாரும் கேட்டதில்லைன்னா, எந்த கட்சிக்காரும் மக்கள்கிட்டே கேட்டு நாம் சொல்கிறது செய்யணும். நாம் என்ன சொல்கிறோமோ அதை மாதிரி அவன் செய்யணும், அவன் படி தான் வாழணும். இப்போவும் கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய தனிப்பட்ட திறமை என்ன, அவங்களுடைய இப்போ செஞ்சிட்ருக்க தொழில் என்ன, அவங்களுடைய குழந்தைகள் என்ன படித்து கொண்டிருக்கிறார்கள், இது குறித்து எல்லா கேள்வியும் ஒரு கட்சிக்காரங்க ஃபுல்லாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார் நான் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு பதவி கேட்க முடியல. அப்படி பதவி கேட்டாலும் அதை நிராகரிச்சிட்றாங்க. திமுகவில் வேலை செய்கிறவங்க நெருப்பாக இருக்கணும், சமூகத்தை காக்கிற ஒரு நெருப்பாக இருக்கணும். சமூகத்தை அழித்து விடுகிற நெருப்பாக இல்லை, சமூகத்தை காக்கிற
ஒளி விளக்காக, சூரியனாக எல்லா மக்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். 24 மணி நேரமும். அப்படி ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ அதுக்கு கவுன்சிலர் அவர் சொல்லியிருந்தாரு, "உனக்கா நீ வர வேணாம். ஊர் மக்கள் எல்லாரும் போயிட்டாங்கன்னா நீ இல்லை. ஊருக்கு ஒரு பிரச்சனை. அவங்கள காப்பாற்றினா தான் உன்னை காப்பாற்றிக்க முடியும்னா நீ என்ன பண்ணுவியோ அதை பண்ணு" அப்படின்னுவார். அடிக்கடி சொல்லுவார், ஊர் மக்களை காப்பாற்றினா தான் நீ வாழ முடியும். அப்படின்னா நீ என்ன செய்வியோ அதுக்குண்டான மாதிரி நீ வாழு அப்படிம்பார். அது மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை விட ஒரு சிறந்த ஒரு மக்கள்கிட்ட கேட்டு அதுக்குண்டான ஆட்சி வந்து இது வரைக்கும் நடக்கலை. காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தார்கள், நல்லது பண்ணினா இருக்கேன். எம்ஜிஆர் நல்லது பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா நல்லதை பண்ணியிருக்காங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் எண்ணற்ற மேம்பாலங்களும் சமூக நலத்திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தொலைநோக்கு பார்வையில் யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க. மற்ற மாநிலத்துக்காரங்களே அரண்டு போயிட்டாங்க. ஒரு பீகார்காரன் ஒருத்தர் சலூன் கடையில் உட்காந்துட்டு இருக்கிறான். வெள்ளவூர் நகரத்தில் 5 ஆண்டுக்கு உண்டான சாதனைகளை நாங்கள் கடைக்கு விலைக்கு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் நோட்டீஸ் கொடுக்குறோம். கொடுத்தாங்க. நான் அதை கொண்டு வெள்ளவூர் எல்லா கடைக்கும் கொடுத்துட்ருந்தேன். சலூன் கடையில் வந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் எங்கள் ஊரில் இருந்தால் நாங்களாம் வேறு மாதிரிங்க. ஆனால் உங்கள் ஆளுங்க நன்றி இல்லாதவங்க. பொண்ணுக்கு, படிப்புக்கும், குழந்தைக்கும், மகளிருக்கும், ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளி, முதியோருக்கும் ஒரு சொல்லால் கூட, கல்லால் அல்ல, ஒரு சின்ன சொல்லால் கூட ஒருத்தருடைய மனசு காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைச்சரோ ஒரு எண்ணம் உள்ளவங்களோ எங்கள் நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா நீங்களாம் அங்கே வந்து இருந்திருக்கணும். பெஸ்ட் ஆஃப் த லீடர் அப்படின்னு பீகார்காரன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தொழில் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். யாருமே எதிர்பார்க்கல. பொங்கலுக்கு இந்த முறை வந்து பணம் 3000 பரிசு தொகுப்பில் ரொக்கமாக கொடுக்குறாங்க. கடந்த 2-3 வருஷமாக எல்லா மக்களும் கேட்டீங்க, என்னப்பா இந்த டைம் ஏதாவது பணம் வருமானு கேட்டீங்க. பண பற்றாக்குறையாக இருக்கலாம், கிடைக்கும்போது கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கொடுக்கும்போது நீங்கள் தேர்தலுக்காக கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அது ரொம்ப தப்பு. வந்து ரொம்ப தப்பு. வந்த உடனே மாயாஜால மேஜிக்கில் எல்லாமே நடந்துரும்னு நினைக்கிறதும் தப்பு. இருக்கும்போது கொடுக்கும்போது அதை இருக்கிறதுக்காக கொடுக்குறதுன்னு சொல்கிறதும் தப்பு. பேசிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணணும். என்னப்போ உனக்கு பையனெல்லாம் பிறந்துட்டா கறி குழம்பு ஊட்டி விடுவேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பையன் பிறந்துட்டா கறி குழம்பு ஊட்டி விட முடியும். எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் வளர்வு வரும்போது என்ன கொடுப்போம்? என்னப்பா பல்லு முளைச்சதே கல்வி கொடுக்குறியா? என்னப்பா பையனுக்கு பல்லு முளைச்சதே கறிக்குழம்பு கொடுக்க ஆரம்பிக்கிறியா? இந்த மாதிரி என்னப்பா கொஞ்சம் நடந்த உடனே வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்குற, பிறந்தையும் வாங்கி கொடுத்து, இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள். அப்புறம் இன்னொருத்தன் கேள்வி கேட்குறான், இன்னும் 3000 கொடுத்துருக்குறீங்க, மக்களுடைய வரி பணம் தானே, 5000 கொடுக்கலாம்ல? ஆமாம், மக்களுடைய வரி பணம். ஏன் 5000 கொடுக்கக்கூடாது? ஆமாம், நீங்கள் 10 வருஷமா 2014 21 வரைக்கும் 10 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே, மக்களுடைய வரி பணம். அதெல்லாம் எடப்பாடியார் காசு, அவங்களுடைய சொந்த காசு, அவங்க வீட்டுக்காரம்மா காசு, பன்னீர்செல்வம் காசு, சசிகலா காசு. ஸ்டாலின் வந்தால் தான் உங்களுக்கு மக்களுடைய வரி பணம்லாம் கொண்டு தெரியுது. என்னடா கும்பிட்டைகளாக இருப்பீங்களான்றது, துரோகிகளாக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, ஒரு உண்மை சொல்வதெல்லாம் உண்மைன்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒரு சம்பவத்தில் மனசு காயப்பட்ட ஒரு விஷயம். அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் ரொம்ப கருப்புங்க, நாத்தம் அடிக்குதுங்க, ஆனால் அவர் வேலை செய்கிறதுக்கான ஏடிஎம்லாம் என்கிட்ட தான் இருக்குங்க, நான் நகையெல்லாம் வாங்கி போட்டுட்டுங்க, அப்புறம் வீடு இடமெல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டுங்க. இப்போ கள்ளக்காதலும் கிடச்சாருங்களா கொஞ்சம் ஆகா இருந்தாருங்க, அவர் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டாருங்க, அதனால் அவர் வச்சு கொள்ளான்னு. மென்டலாக இல்லை, அசிங்கமாக இல்லை, ஒரு துரோகம் பண்ணுறத துரோகத்தின் ஒரு துக்கமான ஒரு துரோகத்தோட இழிவான செயலை கெத்தாக பேசுகிறீங்க.
அப்படியே மனசு ரொம்ப காயப்படும். ஓட்டுக்காக இல்லை, அதை நல்லதை வாங்கி எடப்பாடியார் என்ன பண்ணார்? ரூபா கூட கொடுக்கலிங்க. எடப்பாடியார் என்ன பண்ணார்? 10 வருஷம் இருந்தாருங்க, 10 ரூபா கூட பணம் கொடுக்கலிங்க. இவர் வந்து செய்கிறாரு, அசிங்கமாக இருக்குதுங்க. கேவலமால இப்படி பேசுகிறதுக்கு. வாங்கி நம்ம நல்லா இருக்கும்னு செய்கிறாங்க, வாங்கி சாப்பிட்றீங்க, நீங்கள் வாங்கி உயரும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களோட வாங்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவை எப்படி கேவலப்படுத்துவீங்க? ஆமாம், நான் கோயிலுக்கு போனேன், ஒரு செல்லாத நோட்டை போட்டேன், ஒரு அழுகுன பூ போட்டேன், அந்த இளிச்சவாய் கடவுள் நல்லதை பண்ணிட்டான்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது. கடவுளை விடுங்க. உங்கள் அப்பா அம்மாவை ஆமாம் எங்கள் அப்பா சாக்கடை வலிச்சு தானே காப்பாற்றினான், போ அந்த காசு வேண்டாம்னு சொல்லுவீங்களா? ஒரு மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு சமுதாய மக்கள் நல்லா இருக்காங்க, எவ்வளோ மெனக்கெட்டு செய்கிற ஒரு விஷயத்தை இந்த துரோகிலாக இருந்தால் கூட அதை காட்டிக்கொள்ளாதீங்க. அது ரொம்ப அசிங்கம். அவர் உங்களுக்காக செய்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்னொரு உங்களை போல் இருக்கிற மக்களாவது பயன்பெறட்டும், உங்களை போல் இருக்கிற மக்களாவது முன்னேறட்டும். அவர் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்க. பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, அதை தரக்குறைவு அசிங்கமாக பேசாதீங்க. இது வந்து பேசுகிறது வந்து மனித தன்மையற்ற செயல். நாங்கள் காலை உணவு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் இருக்குது, உணவு திட்டம், அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகத்தில் அது வந்தால் நீக்கிடுவாங்க, ஸ்டாலின் வந்தால் நீக்கிடுவாங்க, கலைஞர் பேர் வச்சு போடுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு எளிமையான ஒரு இந்த திட்டம் நல்லது இருக்குது, திட்டம் நல்லா இருக்குது, நிறைய மக்கள் பயன்படுறாங்க. அது அப்படியே பேர் மாற்றலை, எல்லாம் சொன்னாங்க, யாருமே பேர் மாற்றலை, எல்லோரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க, எல்லோரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை அப்படியே தொடர்ந்து கொண்டுகிட்டு போயிடுறாங்க. அந்த அம்மாவுக்கும் ஒரு கட்சிக்காரன், சொந்தமாக ஒரு கட்சிக்காரன் கூட இந்த மாதிரி தொடர்ந்துருப்பானான்னு தெரியாது. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இன்னொருத்தர் செஞ்ச நலத்திட்டங்களை தொடர்ந்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க பாருங்க, அதெல்லாம் வேறு மாதிரி. அப்போவே நீங்கள் ஸ்டாலினுடைய மனசை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உயர்வாக இருக்கிறார். வந்து செஞ்சு கொடுப்பாங்க, குழந்தையாக இருந்தால் ஊட்டி விடுவாங்க. ஆனால் நீங்கள் வளர்ந்தும் போது உங்களுடைய திறமையை தனிப்பட்ட முறையாக சாதிக்கணும், அதுதான் உங்களுடைய திறமை. அது உங்களுக்கு என்னென்ன இடையூறு இருக்குதோ அதை வந்து சட்ட ரீதியாக இருக்கிறத வந்து தடுத்துருவாங்க. ஆனால் விதியின் மீறி இருக்கிற யாராலையும் தடுக்கவே முடியாது. நாளைக்கு நான் போய் 5 லட்சம் கேட்டால் வாங்கி உடனே ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட முடியாது. ஆனால் சம்பாதிச்ச தான் பெரிய ஒரு விஷயம். அதுதானே எனக்கு ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களுக்காக நல்லதுக்காக நீங்கள் முன்னேறதுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு விஷயம். சமுதாயத்தில் சமத்துவமாக வாழுங்கள், சகோதரத்துடன் வாழுங்கள், சமூக நீதியுடன் வாழுங்கள். இதுதான் நம்ம நாட்டுக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பான செயல். மனிதர்கள் வந்து எந்த ஒரு காலத்திலும் மதத்தினால் மனிதன் மிருகமாகிவிடக்கூடாது, ஜாதியினால் மனிதன் சாக்கடைகளாகிவிடக்கூடாது. பெரியார் தான் உண்மையான ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இயக்கத்திலிருந்து வந்ததாக இந்த இயக்கம் உங்களை எப்போதும் இயக்கி கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திமுக. 2026 வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, நிகழ்த்தி காட்டுவோம். நிகழ்த்த தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் துரோகிகளை பார்க்க வேண்டாம். எண்ணற்ற நன்றியுள்ளவர்கள், அன்பானவர்கள், உயர்ந்தவர்கள், பல கோடி மக்கள். தேங்க்யூ வெரி மச்.